அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே! வாங்க இன்னைக்கு மொறுமொறுன்னு கத்திரிக்காய் ரெசிபி பார்க்கலாம். நல்லா ஜூஸியாவும், உள்ள பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாவும் இருக்கும். எப்படி செய்றேன்னு பார்க்கலாங்களா? கத்திரிக்காய் எடுத்து இது மாரி நல்லா நறுக்கிக்கோங்க. நல்லா கீறி விட்டுக்கோங்க. எதுக்கு கீறி விட்றோம்னா, மசாலா உள்ளுக்குள்ளே நல்லா அப்சர்வ் ஆகுறதுக்காக கீறி விட்றோம். மசாலான்னு பார்த்தீங்கன்னா, மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு போட்டு நல்லா இது மாரி பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு, நல்லா அந்த கீறி வச்சிருக்க கத்திரிக்காயில பார்த்தீங்கன்னா, மசாலா நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் நல்லா அப்சர்வ் ஆகணும். அப்சர்வ் ஆகி ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா தோசைக்கல் எடுத்துட்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, எண்ணெய் கொஞ்சம் ஊத்திட்டு தோசைக்கல்ல இல்ல உங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா, தவா இருந்துச்சுன்னா எடுத்து இது பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹை ஸ்பீடா வைக்காம மீடியம் ஸ்பீடா வச்சுட்டு, முன்னாடியும் பின்னாடியும் நல்லா திருப்பி விட்டுட்டு இது பண்ணிக்கோங்க. திருப்பி விட்டு இந்த ஃபார்முக்கு வந்துரும். அவ்வளோதான் வேலை முடிஞ்சுச்சு. இதுக்கு வந்து சாம்பாருக்கு, ரசத்துக்கு, மோர் குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் என்ன வச்சுருக்கேன்னா, கத்திரிக்காய், முருங்காய் போட்டு சாம்பாரும், இந்த கத்திரிக்காய் வறுவலும் வச்சுருக்கேன். வாங்க எல்லாம் சாப்பிட்லாம்.